ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஒன்று ரெண்டு மூணு வியூஸ் தான் வருதா? அப்ப நீங்க கேட்டகரியை இப்படிதான் செலக்ட் பண்ணணும், இல்லைன்னா வியூஸ் வராது. ஆமாங்க, நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான வீடியோவை நீங்க கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணாலுமே உங்களுடைய கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ணலைன்னா உங்களுடைய கரெக்டான ஆடியன்ஸ்க்கு, அதாவது நீங்க மேக் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோக்கான ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய வீடியோவை யூடியூப் வந்து புஷ் பண்ணாது. ஸோ நீங்க அதுக்குண்டான கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கேட்டகரி, அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனல்ல மொத்தம் 15 கேட்டகரி இருக்கு. ஸோ இந்த 15 கேட்டகரிக்கான விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுடைய கேட்டகரி எதுன்னு நீங்க செலக்ட் செய்ய முடியும். கண்டிப்பா இந்த 15க்கும் ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு டைப்ல வந்து கேட்டகரியை நம்ம செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம கேட்டகரியை செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, நான் சொன்ன பாத்தீங்களா 15 கேட்டகரி. ஸோ அந்த 15 கேட்டகரி எங்க இருக்கு, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து மீதமுள்ள ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து 15 கேட்டகரிக்கான விளக்கத்தை மட்டும் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க குரோம்ல உங்களுடைய யூடியூப் பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஓபன் பண்ணிக்கிறேன். நான் வந்து குரோம்ல என்னுடைய யூடியூப் சேனல் பகுதியை ஓபன் பண்ணிக்கிட்டேன். நீங்க வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, மேல இருந்து கீழே பார்த்துட்டு வாங்க, நெட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. ஸோ நீங்க இது மேல டச் பண்ணுங்க. டச் பண்ணா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த பேஜ்ல நீங்க மேல இருந்து தேர்ட் ஒன்னா இருக்கு பாத்தீங்களா, அப்லோட் டிஃபால்ட்ஸ், அதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டு செட்டிங், அதை டச் பண்ணுங்க. இந்த இடத்துல தான் நம்ம கேட்டகரியை செலக்ட் பண்ண போறோம். அதாவது நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா, 15 கேட்டகரி இருக்கு. ஸோ வந்து அந்த 15 கேட்டகரிக்கான விளக்கத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுதுங்களா? அதுக்கு வந்து இந்த கேட்டகரி இருக்கு பார்த்தீங்களா, இது மேல நீங்க டச் பண்ணணும். டச் பண்ணா நான் சொன்ன அந்த 15 கேட்டகரியும் இங்க வந்துடுச்சு. இப்போ நான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ அண்ட் வெஹிக்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க ஆட்டோ அண்ட் வெஹிக்கிள்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வெஹிக்கிள்ஸ்னா வாகனங்கள். ஸோ நீங்க வாகனம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதுல போட்டுக்கலாம். சின்ன சைக்கிள்ல இருந்து பெரிய விமானம் வர உள்ள எல்லா விஷயத்தையுமே இந்த ஆட்டோ அண்ட் வெஹிக்கிள்ஸ்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காமெடி. இந்த காமெடியில ஃபன்னான விஷயத்த போட்டுக்கலாம். உங்களுக்கே தெரியும் காமெடினா என்னென்ன வரும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஃபன்னான விஷயம் எல்லாமே இந்த காமெடியில போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஜுகேஷன். எஜுகேஷன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், படிப்பு. ஸோ படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துமே இதுல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட். இந்த என்டர்டைன்மெண்ட்னா என்னன்னா பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துமே இந்த என்டர்டைன்மெண்ட்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிலிம் அண்ட் அனிமேஷன். இந்த ஃபிலிம் அண்ட் அனிமேஷன்னா பாத்தீங்கன்னா சினிமா, சீரியல், நாடகம், நடனம் எல்லாமே, அதாவது அனிமேட்டட் மூவிஸ், ஹாரர் மூவிஸ், ஈவில் மூவிஸ் எல்லாமே வந்து இந்த ஃபிலிம் அண்ட் அனிமேஷன்ல வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேமிங். இந்த கேமிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கேண்டி கிரஷ், என்னென்ன கேமிங் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, மறக்காம கண்டிப்பா உன்னிப்பா கவனிச்சுங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா அவுட் அண்ட் ஸ்டைல். இந்த அவுட் அண்ட் ஸ்டைல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவுனா என்ன, எப்படி. தமிழ்ல வந்து அவுனா எப்படி. ஸோ நீங்க எப்படி அப்படின்ற ஆரம்பிக்கிற எல்லா வீடியோஸுமே காமன் கேட்டகரி. இந்த அவுட் அண்ட் ஸ்டைல் வந்து இது ஒரு காமன் கேட்டகரி. நீங்க எல்லா வீடியோவுமே இந்த காமன் கேட்டகரியில போட்டுக்கலாம். அப்படி போட்டா கரெக்டான ஆடியன்ஸ்க்கு எடுத்துட்டு போயிடும். ஸோ நீங்க காமன் கேட்டகரி எல்லா வீடியோஸுமே இதுல வந்து ஃபன் வீடியோஸ் போட்டுக்கலாம், எஜுகேஷன் வீடியோ போட்டுக்கலாம், எல்லாமே காமன் கேட்டகரியில போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மியூசிக்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாடல்கள். பாடல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே இந்த மியூசிக்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸ். நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம், இதை பத்தி எல்லாம் இந்த நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸ்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் அண்ட் ஆக்டிவிசம். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்பிங், அதாவது நீங்க ஒரு பொது சேவை பண்ணா கண்டிப்பா இந்த கேட்டகரியில போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீப்புள் அண்ட் பிளாக்ஸ்.
இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, how to and style. அதே போலதான் இதுவும் காமன் கேட்டகரி. நம்மளுடைய 15 கேட்டகரியில 2 காமன் கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து how to and style, நெக்ஸ்ட் வந்து இப்ப சொன்ன பாத்தீங்களா people and blogs. இந்த 2 கேட்டகரியுமே காமன் கேட்டகரி. நீங்க வந்து பொதுவான விஷயம் எல்லாமே இந்த காமன் கேட்டகரியில போட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சுதுங்களா? நீங்க பொதுவான விஷயத்த எல்லா விஷயமே காமன் கேட்டகரி இந்த 2த்துலயும் போட்டுக்கலாம். திரும்பவும் சொல்லிடுறேன், how to and style, நெக்ஸ்ட் வந்து people and blogs. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். உங்களுக்கே நல்லா தெரியும், பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னா விலங்குகள் சம்பந்தப்பட்ட அனைத்துமே நீங்க இதுல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இத வந்து ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறத டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே இதுல நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னா விளையாட்டு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிராவல் அண்ட் ஈவெண்ட்ஸ். டிராவல்னா பயணம், ஈவெண்ட்ஸ்னா ஃபங்க்ஷன். சோ பயணிப்பதையும் நம்ம இதுல போட்டுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு விழாவை, ஒரு திருவிழா, இல்லைன்னா ஒரு கோவில் ஃபங்க்ஷன், ஒரு வீட்டு ஃபங்க்ஷன், இல்லைன்னா வாட்டவர் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த கேட்டகரியில நீங்க போட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சுதுங்களா? 15 கேட்டகரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல வந்து 2 காமன் கேட்டகரி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா how to and style, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா people and blogs. இந்த 2 காமன் கேட்டகரியிலும், அதாவது பொதுவான கேட்டகரி, இதுல நீங்க எது வேணா போட்டுக்கலாம். சோ நீங்க கண்டிப்பா உங்களுடைய வீடியோ போடும்போது நீங்க இதுல ஏதாவது ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணி இருக்கணும். நல்லா புரிஞ்சுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த 15 கேட்டகரிக்கான விளக்கத்தை நீங்க பாத்துட்டீங்க. கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு கேட்டகரியா தான் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வியூஸ் போகும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வியூஸ் போகாததுக்கு நீங்க டிஸ்கிரிப்ஷன் நல்லா கொடுத்துருக்கணும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன எழுதணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா போயிட்டு பாருங்க. டைட்டில் நல்லா வெரிவெல்லா கொடுக்கணும். ஸோ அதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதாவது டைட்டில், அதாவது மக்கள் பார்த்த உடனே டச் பண்ணணும், அந்த மாதிரியான டைட்டிலை எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல போட்டிருக்கேன். கண்டிப்பா மறக்காம போயிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் 15 கேட்டகரிக்கான விளக்கத்தை பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டா நம்ம கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கலாம். வாங்க இப்ப அதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க குரோம் பேஜ்ல உங்களுடைய யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இது மாதிரி தான் இருக்கும் குரோம் பேஜ்ல உங்களுடைய யூடியூப் சேனல். நீங்க நல்லா பாருங்க. இப்போ நம்ம டிஃபால்ட்டா கேட்டகரி செட் பண்றது தான் பார்க்க போறோம். அது எங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க நல்லா பாருங்க, டிஃபால்ட்டா கேட்டகரி எப்படி செட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க மேல இருந்து கீழே வரைக்கும் பாருங்க. இங்க நெட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு, அது மேல நீங்க டச் பண்ணுங்க. இப்பதான் நீங்க டிஃபால்ட்டா கேட்டகரி செட் பண்ண போறீங்க. அது எப்படின்னா, மேல இருந்து 3வதா இருக்கு பாத்தீங்களா, அப்லோட் டிஃபால்ட்ஸ், அதை நீங்க டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டு செட்டிங் டச் பண்ணுங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, நான் ஃபர்ஸ்ட் வந்து 15 கேட்டகரி எக்ஸ்பிளைன் பண்ண பாத்தீங்களா, அந்த இடம் தான். ஸோ வந்து இந்த இடத்துல இந்த மேல டச் பண்ணி நமக்கு தேவையான கேட்டகரியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எந்தெந்த கேட்டகரி எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரே சேனலில் வீடியோ போடுற மாதிரி இருந்தால் டிஃபால்ட்டாக நீங்கள் கேட்டகரியை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தான் நான் இப்போ செட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் டிஃபால்ட்டாக எஜுகேஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதனால நான் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, எஜுகேஷன். ஸோ உங்களுக்கு என்ன நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கிறீங்களோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது யாருக்குன்னா ஒரே ஃபார்மெட்டில் வீடியோ போடுறவங்களுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டிஃபால்ட்டா கேட்டகரி எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்த்துட்டீங்க. இப்போ என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா 15 கேட்டகரி இருக்கு, அதுக்குண்டான விளக்கத்தை பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டா செட் பண்றதை பார்த்தீங்க. இப்போ ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம கேட்டகரி செலக்ட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க YT ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சுதா? YT ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டென்ட் மேல நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு வீடியோவை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எடிட் போயிடுறேன். நெக்ஸ்ட் இங்க நல்லா பாருங்க, மோர் ஆப்ஷன் இருக்கு, இது மேல நீங்க டச் பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் மேல தள்ளுங்க. இங்க பாருங்க கேட்டகரி இருக்கு.
ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணதுனால இன்னைக்கு டிஃபால்ட் கேட்டகரி காமிக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் கேட்டகரி செலக்ட் பண்ணலாம். இது மேலே நீங்கள் டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய கேட்டகரிஸ், அதாவது நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 15 கேட்டகரியும் இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு தேவையான கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான கேட்டகரி நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னன்னா நான் அப்லோட் பண்ணிட்டேன் வீடியோவை, அதுக்கப்புறம் நான் கேட்டகரி செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நீங்கள் எப்பவுமே பப்ளிக்கில் வச்சு வீடியோவை அப்லோட் பண்ணாதீங்க, ப்ரைவேட்டில் வச்சு அப்லோட் பண்ணுங்க. அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கரெக்ஷன், அதாவது கேட்டகிரி, நெக்ஸ்ட் வந்து டைட்டில் ஏதாவது கரெக்ஷன், டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது கரெக்ஷன், வாட் எவர் தம்ப்லைனில் ஏதாவது கரெக்ஷன், இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கேட்டகிரிஸ்லாம் நீங்கள் மாற்றிட்டு அகைன் அப்லோட் பண்ணிடுங்க, அதாவது பப்ளிஷ் பண்ணிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க பிரைவேட்ல வச்சு பப்ளிக்ல அப்லோட் பண்ணலாம், ஒண்ணுமே ஆகாது வியூஸ்க்கு. புரிஞ்சுதுங்களா? நீங்க நல்லா போன ஒரு வீடியோவை பப்ளிக்ல இருந்து பிரைவேட்டுக்கு மாத்தினீங்கன்னா உங்களுடைய வியூஸ் டவுன் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் இப்படி தான் கேட்டகரி செலக்ட் பண்ணணும். இப்படி செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய வீடியோ கரெக்டான ஆடியன்ஸ்க்கு கொண்டுட்டு போகும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் நிறைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சேனல் வியூஸ் போகாமல் இருக்க ஒரு சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணம் இந்த வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.